ஐடிஎஃப்சி பேங்க் லோன் அப்ளை பண்ணும்போது அக்கௌண்ட் அக்ரிகேட்காக இப்படி ஒரு லிங்க் ரிசீவ் பண்ணுவீங்க நீங்கள். அந்த லிங்க் ரிசீவ் பண்ணவுடனே அந்த லிங்க்கை கிளிக் பண்ணவுடனே என்ன ஆகுன்றத சொல்கிறேன், அந்த மாதிரி பண்ணுங்கள். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணவுடனே என்னென்ன அந்த மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் ஆகி எந்தெந்த பேங்க் அக்கௌண்ட் இருக்கோ அந்த பேங்க் அக்கௌண்ட்லாம் வியூ ஆகும். இப்போ இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் அக்கௌண்ட் மட்டும்தான் இருக்குது, அதனால் இந்த அக்கௌண்ட் வியூ ஆகுது. கீழே வந்து ப்ரொசீட் இருக்குது, அது அப்படியே வந்து ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பு மூவ் ஆகும். இப்போ அந்த ரிஜிஸ்டர் ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும். ஓடிபி என்டர் பண்ணிட்டோம். நம்ம என்டர் பண்ணிவிட்டு மறுபடியும் வெரிஃபை அண்ட் கண்டினியூ கொடுக்கணும். அக்கௌண்ட் அக்ரிகேட் ப்ராசஸ் பண்ணலாமான்னு கேட்குது, ப்ரொசீட் கொடுக்கணும். நெக்ஸ்ட் செகண்ட் ஓடிபியும் கொடுத்துட்டு வெரிஃபை அண்ட் கண்டினியூ கொடுக்கணும். பேங்க் ஸ்டேட்மெண்ட் உங்களுடைய என்ன பேங்க் அக்கௌண்ட் ரிஜிஸ்டர் ஆகிருக்கோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபெச் ஆகிட்டுருக்குங்க. இப்போ கரெக்டாக அக்கௌண்ட் ஃபெட்ஸ் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி டிக் போட்டு கீழே வந்து ஒரு அக்னாலஜ்மெண்ட் வருங்க. இப்படி வந்ததுன்னா நீங்கள் அந்த டேப் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஆல்.